ஹாய் நண்பா, நீங்கள் அடுத்து வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோனோட விலை ராக்கெட் வேகத்தில் ஏறி இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அட ஆமாங்க, அடுத்த சில மாதங்களில் ஃபோன் விலை கண்டிப்பாக ஏறி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ChatGPT அப்படி இல்லைன்னா ஜெமினி மாதிரியான ஏஐ கம்பெனிஸ் தான். ChatGPT ஜெமினின்னு இப்போ உலகமே ஏஐ பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் சுமூகமாக ரன் ஆகணும்னா சாதாரண மெமரி பத்தாது. பயங்கரமான அளவுக்கு அதுக்கு ரேம் தேவைப்படும். உதாரணத்துக்கு NVIDIAவோட ஒரே ஒரு சின்ன சர்வரில் மட்டும் 960 GB வரைக்கும் ரேமை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாம் கையில் வச்சிருக்கிற ஃபோனில் வெறும் 8 GB தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஐ சர்வர் எவ்வளவு ரேமை முழுங்குதுன்னு. சாம்சங், SK ஹைனிக்ஸ், மைக்ரான்னு இந்த 3 கம்பெனிங்க தான் உலகத்தோட 93% ரேம் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஏஐ டேட்டா சென்டர்களுக்கு தேவையான HBM ரேம் பயன்படுத்துறதுல தான் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா சாதாரண ஃபோன் ரேமை விட இந்த ஏஐ ரேமில் தான் இவங்களுக்கு லாபம் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. இதனால் ஃபோன்களுக்கு தேவையான சாதாரண ரேம் உற்பத்தியை விட ஏஐ சர்வர்களுக்கு உற்பத்தி செய்கிற இந்த மாதிரியான மெமரி ரேம்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதனால தான் சப்ளையில் ஒரு பெரிய தட்டுப்பாடு இப்போ உருவாக போகுது. சந்தை வல்லுநர்கள் சொல்கிறது என்னென்னா, 2026 ஆரம்பத்தில் ரேமோட கான்ட்ராக்ட் விலை 90% வரைக்கும் ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வரலாறு காணாத உயர்வு. இதனால தான் ஒரு ஃபோனோட தயாரிப்பு செலவில் ரேமோட பங்கு மட்டும் 15% 30% வரைக்கும் உயரலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஷவுமி பிரசிடென்ட் லூ வீபிங் கூட இதை பற்றி கவலை தெரிவிச்சிருக்காரு. ரேம் விலை உயர்வு காரணமாக 2026க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஃபோன்களும் கண்டிப்பாக விலை அதிகமாக இருக்கும்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா ஏஐயோட அசுர வளர்ச்சி இப்போ நம்ம எல்லாரோட பட்ஜெட்டையும் பாதிக்க போகுது. புது ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தால் விலை இன்னும் அதிகமாகிறதுக்குள்ள இப்போவே வாங்கிக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அக்கன்னா டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.